நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேங்காய் பாலாடை, அதாவது ஒரு கேரளா ரெசிபி. இது ஒரு டின்னருக்கோ இல்லை காலையில் டிஃபனுக்கோ நீங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம். ஊற வச்ச பச்சரிசி 1 கப், முட்டை 1, தேங்காய் பொடியாக நறுக்கியது 1 கப். இது நம்ம மாவுக்கு. தேங்காய் பாலாடை மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலாடைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடுவோம். 3 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்த பச்சரிசி. இதில் நான் உளுத்தம்பருப்போ இல்லை புழுங்கலரிசோ எதுவுமே சேர்க்கலை, வெறும் பச்சரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக அதை போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் நமக்கு மாவு கரெக்டாக வரும். இது கூடவே பொடியாக நறுக்குன தேங்காய் ஒரு 2 சில்லு அளவுக்கு எடுத்துக்குவோம். மாவுக்கு தகுந்த தேங்காய் போடுங்க. தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாவு நல்லாவே வரும். இது ஒரு கேரளா ரெசிபி, அதனால் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். இது கூடவே ஒரு முட்டை சேர்க்க போகிறோம். மாவு அரைக்கும் போதே கூட சேர்த்து முட்டையும் போட்டுக்கலாம். முட்டை சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த பாலாடை நல்ல ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக இது கூடவே மாவுக்கு தேவையான உப்பு, இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அந்த முட்டையே கொஞ்சம் நல்லா நீர்க்க வந்துருச்சு. லைட்டாக இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப நைஸாக வேணும், அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி, இன்னும் லூஸாக தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணிக்கு பதில் நீங்கள் வெறும் பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம், பால் ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க. நான் தேங்காய் போட்டிருக்கனால பால் சேர்க்கலை. தேங்காய் பால் கூட எடுத்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ இந்த மாவு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஊற வச்ச மீல் மேக்கர் 1 கப், வேர்க்கடலை 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 கப், தக்காளி 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தாளிக்க சோம்பு, பிரிஞ்சி இலை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இந்த பாலாடை நல்ல ஒரு இடியாப்பம் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு காரமோ எதுவும் இருக்காது. இதுக்கு நீங்கள் ஸ்வீட் வச்சும் சாப்பிட்லாம், சைடிஷாக தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். பட் நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சு சாப்பிடும்போது ஒரு டின்னர் ரெசிபி சூட்டபுளாக இருக்குன்றனால நான் காரமாக ரெடி பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் பதிலாக நீங்கள் நான்வெஜ் சேர்க்குறதா இருந்தாலும் நான்வெஜ் சேர்த்து செய்யலாம். இந்த மீல் மேக்கரை நல்லா நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கலாம். இதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல, இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். அதனால நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும்.
இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கத நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ நம்ம இந்த மாவு அரைச்சி அதே ஜார்லேயே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தூளாக வந்துருச்சு பாருங்கள், போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி தூளாக இருக்கட்டும். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிரிஞ்சி இலையும் நம்ம எடுத்து வச்ச சோம்பு, சோம்பு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். இது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வெஜிடபிள் பிடிக்கும்னா நீங்கள் மீல் மேக்கர் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளை கூட சேர்த்து இதே ஃபார்மேட்டில் செய்யலாம். நார்மலாக நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறதில்ல ஒரு நாள் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பாலாடை ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். இட்லி தோசையாக சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான். ஆனால் நீங்கள் ட்ரை ஃப்ளவரில் இதை செய்ய முடியாது. அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் தான் இந்த பதம் கரெக்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். குருமாவும் உங்களுக்கு டைம் எடுக்காது, நீங்கள் சட்னி ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன பழமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போடுங்க. இதுக்கு நிறைய தக்காளி தேவைப்படாது, ரொம்ப அப்புறம் புளிப்பாயிடும். தக்காளி மேஷ் ஆகுறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிரும். இதுக்கு நம்ம கிரேவிக்கு இப்போ இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரி மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் அதனால தான் மீல் மேக்கரை வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மாவுலையும் தேங்காய் அரைச்சிருக்கோம். ஸோ இதுலேயும் தேங்காய் போடும்போது ரொம்ப தேங்காய் ஃப்ளேவராக இருக்கும். நமக்கு செரிமானத்துக்கும் தேங்காய் நிறையா எடுத்துக்கிட்டோம்னா செரிமானம் ஆகாதுன்றனால நான் கிரேவியில் தேங்காய் சேர்க்கலை. நீங்கள் மார்னிங் டயத்தில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா தாராளமாக தேங்காய் நிறையா சேர்த்துக்கலாம். நைட் நேரம் டின்னருக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் நிறையா சேர்த்துக்கக்கூடாது. தக்காளியை நல்லா மேஷ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருக்க இந்த மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது உங்களுக்கு கிரேவியோட பதமும் நல்லா திக்காக வரும். மீல் மேக்கர் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் காரம், உப்பு எதுவுமே கொஞ்சம் உள்ளே போய் அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அரைச்சி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மீல் மேக்கருக்குள்ளே இந்த காரத்தன்மைகள் எல்லாமே உள்ளே போயிடும். மீல் மேக்கர் போடவுமே பாருங்கள் இருந்த எண்ணெயெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகுத்தூள், நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டால் தான் அந்த கிரேவியோட ஸ்பைசஸும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
மசாலா ஐட்டம் போடும்போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது நமக்கு. பாருங்கள், நல்லா இந்த மீல் மேக்கர் கூட நம்ம போட்ட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா வேண்டாம், இந்த மீல் மேக்கர் கொஞ்சம் வெந்து வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே வேகட்டும். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். வேர்க்கடலை எப்போதும் போல் நான் தோலோடு தான் சேர்க்குறேன். வேர்க்கடலையை நம்ம தோலோடு சாப்பிடும்போது தான் இதில் இருக்க முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் தோலை எப்பயுமே எடுக்காதீங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டோம். இதை நம்ம இப்போ கொதிச்சிட்ருக்க இந்த மீல் மேக்கர் கிரேவியோட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை போட்டு நீங்கள் வைக்கிற எந்த ஒரு ரெசிபியுமே நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு க்ரீமி பதம் இந்த வேர்க்கடலையில் இருக்குது. அதனால் நீங்கள் வேர்க்கடலையை மோஸ்ட்லி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதில் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது சத்தும் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தக்காளி வதக்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. உப்பு போட்டுட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியும் வேர்க்கடலை பாருங்கள், வேர்க்கடலை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொதிச்சா போதும். தண்ணியும் ரொம்ப நிறையா இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பாலாடை செய்கிறதுக்கு நம்ம தவாவை நல்லா ஹீட் படுத்திக்கலாம். மாவு நான் முதலே சொன்ன மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இதில் கொஞ்சம் தேங்காய்லாம் அப்படியே முழுசாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேங்காய் போட்டு அரைக்க பிடிக்கலைன்னா கூட நீங்கள் திருவி போட்டு சேர்த்துக்கலாம். திருவி போட்டு அப்படியே நம்ம இதுக்கு மேலே போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டா கொஞ்சம் மொறுன்னு வரும், அதுக்காக தான் நான் போட்டு அரைச்சேன். மாவும் நல்லா தண்ணியாக இருக்கணும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த பாலாடை ரெசிபி. அதுலேயும் நீங்கள் ஸ்வீட் தேங்காய் பால் மாதிரி அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். லைட்டாக தவாவில் லைட்டாக நெய் போட்டுக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி வச்சுருங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நீங்கள் தேய்க்க வேண்டாம், அப்படியே ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் திரண்டு வரும். கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூடயே நீங்கள் ஸ்வீட் போட்டு கூட, அதாவது நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ போட்டு அரைச்சி வெறும் சைட் டிஷ் இல்லாமல் நீங்கள் ஸ்வீட் ஆப்பம் மாதிரி கூட சாப்பிட்லாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம மேலே எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் நெய் மட்டும் தான் போட்டிருக்கோம். அடியில் நல்லா வேகட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம், இல்லைன்னா அடியில் கருகிடும்.
இப்போ அடியில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஓரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ மெதுவாக அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும், நமக்கு தோசை மாதிரி அடியில் வெந்தெல்லாம் காட்டாது. ஏன்னா நம்ம வெறும் பச்சரிசி, முட்டை, தேங்காய் தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். இதை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி வச்சு அப்படியே மடக்கி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இந்த தேங்காய் பாலாடை. நல்லா அப்படி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க, அடியில் நல்லா வெந்துடும். அப்படியே இதை தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வெந்ததே தெரியாது, நல்லா கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலாடை ரெடி பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த பாலாடையை நல்லா ஒரு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு, நம்ம இப்போ தவாவில் ஊற்றுன மாதிரி இல்லாமல் ஆப்பம் ஊற்றி எடுக்கிறோம் இல்லையா, நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றி காய வச்சுட்டு நம்ம இதே ஃபார்மேட்டில் தண்ணியாக மாவு கரைச்சி எடுத்துக்கிறோம். அதை நல்லா காஞ்ச எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டியில் மோந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பம் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும். ஊற்றி ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அதை உடனே நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. தேங்காய், பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது 4 பொருளையுமே கொரப்பாக அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க இல்லையா ஒரு ஆப்பம், அந்த ஆப்பத்துக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி மறுபடியும் அதை ஒரு சுருள் மாதிரி நீங்கள் சுருட்டி, இனிப்பு பூரின்னு நம்ம கடையில் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்நாக்ஸ் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கோடு கொடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்பம் ஊற்றி எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சு சின்னதாக ரோல் பண்ணி ஒட்டி அப்படியே நீங்கள் தவாவில் போட்டு 2 பக்கமும் பெரட்டி எடுக்கணும். நீங்கள் சூடாக அந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த அப்பம் சூடாக இருக்கும்போதே செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு அது ஒட்டிக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு ஸ்டஃபிங் வச்சாலும் வெளியில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் சூடாக இருக்கும்போதே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி தவாவில் 2 பக்கமும் பெரட்டி எடுத்திங்கன்னா ஒரு இனிப்பு பூரி ரெடி ஆகிடும். நீங்கள் காரத்துக்கு இதை பண்ணலாம், ஸ்வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி செஞ்சு பாருங்கள்.